திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும். இது நம்முடைய பழமொழி மட்டுமல்ல, அனுபவ மொழியும் கூட. வழக்கமாக எல்லா மாதத்திலும் வரும் பௌர்ணமி நிலவு சற்று கலங்கிய நிலவாகத்தான் நம் கண்களுக்கு தோன்றும். ஆனால் சித்திரை மாதத்து பௌர்ணமி நிலவு மிகவும் பிரகாசமாகவும் அப்பழுக்கற்றதாகவும் வானில் தோன்றும். இரண்டு ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் சித்திரை மாதத்தில் தங்களுடைய முழு ஒளியுடன் முழு சக்தியுடன் வானில் தோன்றும். சித்திரை மாதத்தின் முழு நிலவு பூமிக்கு மிக அருகில் தோன்றும். இந்த மாதத்தில் சூரியனின் சக்தியும் சந்திரனின் சக்தியும் முழு அளவில் மனித மனதை ஆட்கொள்ளும் என்பது வானசாஸ்திர உண்மை. முக்கியமாக சந்திரனின் கதிர்கள் மனித மனத்தில் நல்ல சிந்தனைகளை எழச் செய்யும். சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷராசியில் முழு பலத்துடன் சஞ்சரிக்கிறார். இப்படியாக சூரியனும் சந்திரனும் தங்களுடைய முழு பலத்தையும் பூமியின் மேல் விழச் செய்து மனித மனங்களை ஆக்கிரமிக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்துவிடும். சலனமே இல்லாத அமைதியான மனம் ஏற்படும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அனைத்து தெய்வங்களையும் நினைத்து நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் தேடி சித்திரகுப்தனை வழிபட்டால் நமக்கு நிச்சயம் பாப விமோசனம் கிடைக்கும். சித்த என்றால் மனம், குப்த என்றால் மறைவு என்று பொருள். மனித மனங்களில் மறைந்துள்ள நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் மற்றும் அவர்களின் பாவ புண்ணிய செயல்களை எழுதி ஜென்மத்தின் முடிவில் யமதர்மராஜனிடம் சமர்ப்பிக்கும் பணியை சித்திரகுப்தன் செய்து வந்தார். ஒருமுறை சித்திரகுப்தன் மீண்டும் குழந்தையாக பிறக்கும் நிலை ஏற்பட்டது. காமதேனுவுக்கு குழந்தையாக பிறக்கச் செய்தார். சித்திரகுப்தனும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு ஞானம் பெற்ற குழந்தையாக இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் பிறக்கச் செய்தார். சித்திரா பௌர்ணமி பூஜை செய்யும் பொழுது வானத்து தேவர்களும் சித்திரகுப்தனும் தங்களுடைய பூஜையை பூலோகத்தில் மக்கள் சிலாகித்து செய்வதை பார்த்து மனமகிழ்ந்து போவார்கள். இவர்கள் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை பரிவுடன் கவனிப்பார்கள். சித்திரகுப்தனும் மகிழ்ந்து போவார். மொத்தத்தில் நரகம் புகாமல் காப்பாற்றப்படுவோம். சித்திரகுப்தம் மகாபிராக்யம் லேகனீபத்த தாரினம் சித்திர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். இதன் பொருள், சிறந்த அறிவும் ஞானமும் கொண்டவரும், எழுத்தாணி ஏடு ஆகியவைகளை கைகளில் வைத்திருப்பவரும், அழகிய ரத்தினத்தினால் ஆன உடையை அணிந்திருப்பவரும், எல்லா உயிர்களுக்கும் நடு நிலைமையுடன் நீதி அரசராக விளங்குபவரான சித்திரகுப்தரே, உமக்கு நமஸ்காரம். கடுகளவு செய்த புண்ணிய கணக்கை மலையளவு உயர்த்தி எழுது. தெரியாமல் பாவங்கள் செய்துவிட்டோம். இனி இந்த மாதிரி பாவங்களை செய்ய மாட்டோம். எங்களை நீ நினைத்தால் கரையேற்றி விடலாம். எங்களை நரகத்திற்கு அனுப்பிவிட வேண்டாம். நாங்கள் திருந்தி வாழ்வோம் என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்ளலாம். சித்திரகுப்தன் கொடூரன் அல்ல. அவர் ஒரு ஞானி, இரக்க குணம் கொண்டவர். ஒரு முறை நிச்சயம் மன்னிப்பார்.